சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பை மார்க்கெட்டில் அனைவரும் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்து டாக்டர் வனிதா வர்மா பாயிண்ட் வந்து பகுதி வந்து 4வது பகுதி ஆரம்பிச்சிருக்காங்க. வர்மா பண்ணிட்டு மேடம், நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா முகம் சார்ந்த வர்மங்கள், முகம் ரிலேட்டடா நம்ம பார்க்கலாம். பொதுவா நம்ம வந்து வர்மங்கள் தான் பார்த்தோம். ஆனா வர்மங்களோட அடங்கல் சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். அப்போ அடங்கல்னா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு திடீர்னு நடந்து போயிட்டு இருக்காங்க, ஒரு கேராய் டக்குன்னு விழுகுறாங்க. யாரோ ஒருத்தவங்க, எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது, யாரோ ஒரு சில பேருக்கு அடிபட்ட ஒரு கல்லோ இல்ல ஏதோ ஒண்ணு இருந்து குத்தும் போது ரொம்ப பாதிப்பு வரும்ல, அததான் அடங்கல்னு சொல்லுவாங்க. அந்த அடங்கல் இடத்துல அது பட்டுச்சுன்னாதான் பிரச்சனை. நிறைய பேர் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுது, கீழே விழுகுறாங்க. ஆனா எல்லாருக்குமே அடங்கல் பாதிப்பு வராது. யாருக்கு அந்த புள்ளி வீக்கா இருக்கோ அவங்களுக்குதான் வந்து பாதிப்புகள் வரும். அப்ப அது எந்த மாதிரி அடங்கல், அதை பத்தி இன்னைக்கு மேலோட்டமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ திறந்த கால அடங்கல் சொல்லுவோம். இது வந்து திறந்த வர்மம். இந்த வர்மத்திலேதான் அந்த அடங்கலும் சேர்ந்திருக்கு. அப்போ இந்த அடங்கல்ல வந்து நிறைய பேர்கள் இருக்கு. அதாவது திலக அடங்கல், மூதாந்த அடங்கல், பரவிலி அடங்கல், சதாசிவ பீட அடங்கல், இந்த மாதிரி வேற வேற பெயர்கள் ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது எந்த இடத்துல இருக்குன்னா, இந்த 2 புருவ மத்தியில நம்ம பொட்டு வச்சிருக்க இந்த இடத்துலதான் அந்த அடங்கல் இருக்கு. சில சமயம் நம்மளே ஏதோ ஒரு விஷயம் மறந்துட்டோம்னா, என்ன மறந்தோம் இப்படி நம்மளே அறியாம அந்த இடம் கை போகும். இது எல்லாமே வந்து நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. அப்போ இந்த அடங்கலை வந்து நம்ம எப்படி யூஸ் படுத்தணும், இதோட மருத்துவ தன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இதை வச்சு இந்த மாதிரி கிளாக் வைஸா அப்படி சுத்தலாம். கிளாக் வைஸா சுத்தும் போது அதோட ஆக்டிவிட்டி அதிகமாகும். இது ஹைப்பர் ஆக்டிவிசம், ஹைப்பரா இருக்கவங்களுக்கு வந்து செடேட் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ் வந்து சுழட்டணும். நம்மளுக்கு வேணும்னா அதிகப்படுத்தணும் கிளாக் வைஸ்ல, கம்மியாக்கணும்னா செடேட் பண்ணணும். இந்த மாதிரி புள்ளிகள் இருக்கு இதுல. அது போக நீங்க அந்த புள்ளிய வந்து இந்த புள்ளி அழுத்தி மேல் நோக்கி ஒரு ப்ரெஷர், நடுவுல வந்து கீழ் நோக்கி ஒரு ப்ரெஷர், மேல் நோக்கி ஒரு ப்ரெஷர், கீழ் நோக்கி ஒரு ப்ரெஷர், இந்த மாதிரி நீங்க கொடுக்க கொடுக்க அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இது வந்து திறந்த கால அடங்கல், திறந்த அடங்கல் சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இது நம்ம செய்யும் போது ரொம்ப பார்த்து பத்திரமா பண்ணணும். ஏதோ ஒரு பேனாவோ பென்சிலோ அதெல்லாம் வச்சு குத்தாதீங்க. உங்க கையில வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு மெல்லிசா சன்னமா கொடுக்க முடியுமோ நீங்க அந்த மாதிரி இந்த அடங்கல் வந்து கண்டிப்பா கொடுங்க. இது உங்களோட காலையில ஒரு 10 தடவை, சாயங்காலம் ஒரு 10 தடவை போதும். ரொம்ப நீங்க ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இதோட அடங்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் மாத்திரை அளவு நீங்க ப்ரெஷர் கொடுத்தா போதும். நீங்க கொடுக்க கொடுக்க உங்களோட மெமரி கிளாண்டும் சரி, உங்களோட யோசிக்கிற திறன் வந்து இன்னும் உங்களுக்கு அதிகமாக்கும். எதை பத்தி நீங்க கவலைப்படாம உங்களோட வேலையை வந்து நீங்க கவனமா செய்வீங்க. அதோட புள்ளிதான் அந்த திறந்த அடங்கல். அதிவீர சங்கர அடங்கல், அது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இந்த புருவம் ஆரம்பிச்சதுல இந்த இடத்துலதான் அந்த புள்ளி இருக்கு. இந்த புருவம் ஆரம்பிக்கிற இந்த இடத்துல. அப்போ இது வந்து தூங்காமல் தூங்கல் அடங்கல், நடுமூர்த்தி வர்ம அடங்கல், களிமுனி அடங்கல், இந்த மாதிரி இதுக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்கு. அப்போ இத வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இதோட மருத்துவ பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நீங்க ப்ரெஷர் பண்ண பண்ண உங்களோட கண்ணுக்கும் மூக்குக்கும் உண்டான செயல் ஆற்றல் திறன் அதிகமாகும். சுவாசம் வந்து தடை இல்லாம போகும். அதனால இந்த பாயிண்ட் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா,
சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாவே பெயின் வரும். அவங்கெல்லாம் இந்த பாயிண்ட் நீங்க நல்லா ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். அது போக இனப்பெருக்க உறுப்பு பலவீனமா இருக்கு உங்களுக்கு கூட. ஏன்னா இது வந்து அக்குபஞ்சர்ல வந்து என்னன்னா பிளாடரோட இரண்டாவது புள்ளி. அதனால பண்ணுங்க ஜாயின் பண்ணுவாங்க. நெட் ஸ்லோவானால கட் ஆயிடுச்சு. சார் கேக்குதா? கண்டினியூ பண்ணிக்கோ. சரி சார். இப்போ இந்த இது வந்து அக்குபஞ்சர் வந்து பிளாடரோட இரண்டாவது புள்ளி, யூபியோட செகண்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதனாலதான் வந்து இனப்பெருக்கத்துக்கும் நல்ல பாயிண்ட்னு சொல்றோம். மூணாவது வந்து உங்களுக்கு வந்து விவேகத்தன்மை, அதாவது வேகம் விவேகம் சொல்லுவோம்ல, அந்த விவேகத்தன்மைக்கு வந்து இந்த புள்ளி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு கை வச்சு மேலும் கீழும் மேலும் கீழுமா நீங்க இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ண 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 உங்களுக்கு கண் சார்ந்த புள்ளிகள், அதாவது என்னைய மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டுக்கவங்களுக்கு கூட நீங்க இது பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஸ்பெக்ஸ் கழட்டலாம். சைனஸ்ல வரக்கூடிய ஹெட்டேக் உங்களுக்கு சரியாகும். அது போக நான் இப்ப சொன்னது எல்லாமே ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்குண்டான எனர்ஜிஸ் வந்து எனர்ஜின்னு சொல்றோம்ல, அதான் தமிழ்ல வந்து ஆற்றல், வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த இதுக்குண்டான உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதனால நீங்க இந்த பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியதுல பிரகாச அலைகள். மூணாவதா பிரகாச அலைகள்னா இது வந்து வேற பேர்களாவும் சொல்லுவாங்க. ஞான பிரகாச அலைகள், கண்மணி வர்ம அலைகள், அறுத்தடைத்த வாசன அலைகள், இந்த மாதிரி வேறு பேர் இருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணை நார்மலா நம்ம மூடிக்கலாம். மூடிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இப்படி ஒரு ஒரு ஓவல் ஷேப்ல சர்க்குலேஷன் மாதிரி கொடுத்து இப்படி இருக்கணும். இந்த இடத்துல வந்து அது பாயிண்ட் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். இங்க இதுதான் யூபி ஒன்னு சொல்றோம். அக்குபஞ்சர்ல வந்து யூபி செல்லோட, அதாவது சிறுநீர் பையோட முதல் புள்ளி. இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி மசாஜ் பண்ண பண்ண உங்களோட கண்ணு வந்து நல்லா பிரகாசமா தெரியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து இது ஒண்ணு நல்லா ஸ்லோவா நிதானமா இந்த மாதிரி இந்த கையில எந்த விரல கூட நீங்க செய்யலாம். இல்ல 2 ஃபிங்கர்ஸ் வச்சு கூட நீங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம். இந்த மாதிரி மசாஜ் பண்ணி ஸ்லோவா நீங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தேவையான ஆற்றல் ஃபுல்லா நல்லா கிடைக்கும். நல்லா தூக்கம் வரும். ஐ இரிட்டேஷன், சில பேருக்கு கண்ணு ரெட்டிஷா ஆகுது, அலர்ஜியா இருக்கவங்க, இவங்க எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு கண்ணுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். அது போக இங்க உள்ள அழுத்தி வெளியில விடணும். இந்த உள்ள அழுத்தி வெளியில, இது வந்து 2 பொசிஷன்ல தான் பண்ணணும். எப்படின்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி வந்து இது ஒண்ணு, அதுக்கடுத்து இந்த உள்ள இருந்து வெளியே அழுத்தம். இந்த மாதிரி நீங்க அப்படியே ஸ்லோவா அப்படியே ஒத்தி எடுத்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க வந்து இந்த மசாஜ் பண்ண பண்ண உங்களுக்கு கண்ணை சுத்தி உண்டான கண் வந்து ரொம்ப பிரைட் ஆகும். இப்ப நான் சொல்லும் போது கூட நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு பிரைட்னஸா இருக்க மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பா தெரியும். அதுக்கு அடுத்து வந்து கண்ணடங்கள் சொல்லுவோம். அதெல்லாம் கண்ணடங்கள், புருவ அடங்கள், ஒளி அடங்கள், இந்த மாதிரி நம்ம இதை சொல்லலாம். அப்போ நம்ம கண்ணை சுத்தி உள்ள ஐப்ரோ பாயிண்ட், அது வந்து நம்ம எப்படி எப்படிலாம் ப்ரெஷர் கொடுக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 டைப்பான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த புருவ மத்தியில் அதாவது எப்படின்னா நம்ம கண் இந்த கருவிழிக்கு நேரம் இங்க இருக்குல்ல இந்த பாயிண்ட் இத வந்து மேல் நோக்கி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இங்க வந்து மேலும் கீழும் அசைக்க சொன்னோம். இந்த இடத்துல நடு இடத்துல வந்து மேல மட்டும் இங்க ப்ரெஷர் அழுத்தி மேல மட்டும் நீங்க இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து இப்படி தூக்கி விடணும். இது ஒண்ணு. இதுக்கு அடுத்து வந்து இந்த ப்ரெஷர் வந்து சைடு வாக்குல இந்த மாதிரி நீங்க பண்ணணும். இது செகண்ட். தேர்ட் வந்து இது வந்து உள்நோக்கி. தேர்டு உள்நோக்கி. அதுக்கப்புறமா ஃபோர்த் வந்து நம்ம கண்ணை பார்த்து இந்த மாதிரி ஃபோர்த்து. ஃபிஃப்த் வந்து நம்மளுக்கு ஆற்றல் தேவை தானே, ஏன்னா எல்லாருமே மொபைல் அதிகமா பாக்குறோம். மொபைலோ டிவியோ நம்மளோட கண்ணோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு வந்து கண் எக்ஸசைஸ் அதிகமா பண்ண கண்ணுக்கு தேவையான ஆற்றல் நல்லா கிடைக்கும். ஆனா நீங்க வந்து அதிகபட்சம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. ஏன்னா இது வந்து சென்சிட்டிவ் பார்ட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். அப்ப சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ்க்கு சென்சிட்டிவ் பார்ட்ஸ் வந்து ஒரு 1/4 மாத்திரை அளவு கொடுக்கலாம், இல்ல 1/4 மாத்திரை அளவுக்கு கீழே கம்மியா கூட கொடுக்கலாம். அப்போ இங்க வந்து ஃபிஃப்த் வந்து எப்படி இந்த நடுவுல வச்சு ஸ்லோவா கிளாக்வைஸ் இந்த இடத்துல நீங்க டச் பண்ணி பார்த்த ஒரு முட்டு மாதிரி தெரியும், ஒரு அழுத்தம் மாதிரி ஒரு பள்ளம் தெரியும். அந்த பள்ளத்துலதான் நீங்க ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படி நிதானமா ஸ்லோவா அந்த கிளாக்வைஸ் நீங்க பண்ணணும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்ணுக்கு உண்டான நல்ல பலம் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். தலைவலி கண்டிப்பா குறையும். ஒற்றை தலைவலினா நல்ல வித்தியாசம் தெரியும். அதுக்கடுத்து வந்து குன்றி முத்து அடங்கல் இல்ல குன்றி மணி அடங்கல்னு இதை சொல்லுவோம். இது வந்து 2 பக்கமும் நீங்க அதாவது எல்லாமே 2 பக்கமும் அழுத்தம் கொடுக்கறது தான். இதோட பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண் பார்வை சீரடையும். அப்போ கண் பார்வை நம்ம சீரடைகிறதுக்கு இது எந்த இடத்துல இருக்குன்னா நம்ம இப்போ ப்ரெஷர் பண்ண பாயிண்ட்ல இருந்து ஒரு அரை மாத்திரை மேல இந்த இடத்துல அரை மாத்திரை மேல இந்த 2 சைடுமே இருக்கு. அந்த 2 சைடுமே நம்ம வந்து ஒரு ஸ்லைட்டா ஒரு மசாஜ் மாதிரி இந்த மாதிரி நீங்க கொடுக்க உங்களுக்கு அப்படி நல்ல ரிலாக்ஸேஷனா இருக்கும். இது நீங்க வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து இருவிழி அடங்கல். இந்த இருவிழி அடங்கல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தல கழுத்து உண்டான அடங்கலுக்கு உண்டான முக்கியமான புள்ளி. அது போக கண்ணோட செயல்பாடு வந்து தூண்டுறதுக்கு ரொம்ப பயன் தரும். கண் பார்வை வந்து உங்களுக்கு சீராக்கும். அது என்ன புள்ளின்னு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இந்த இந்த இடம் இந்த உள்நோக்கி உங்களோட கண்ணு கிட்ட நீங்க அழுத்தம் கொடுக்க உங்களுக்கு தேவையான ஆற்றல் அதிகமாகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட முதிரைகள் இருக்கு, சாரி அடங்கல் இருக்கு. இந்த அடங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா கோதண்ட அடங்கல். அதென்ன கோதண்டங்கள் அப்படின்னா நம்மளோட வில் அம்பு இருக்குல்ல அந்த மாதிரி இத வந்து சொல்றாங்க. அது எப்படின்னா நம்மளோட 2 புருவம் இது இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல இருந்து வி ஷேப் போட்டு இங்க இருந்து அந்த ஆரோ மார்க் போடுறாங்க. அப்போ இந்த பாயிண்ட் தான் இந்த இடத்துல கீழே வருது. இந்த பாயிண்ட் இதுதான் வந்து கோதண்டை அடங்கல். அதாவது நம்ம பவு சொல்லுவோம்ல, யாரோ அண்ட் பவு, அதாவது வில் அம்பு இப்படி செய்யறோம்ல, அதோட முக்கியமான புள்ளி இது. இது வந்து வில்லடங்கள் சொல்லலாம், இருபுருவ அடங்கலும் சொல்லுவாங்க. இது இங்கு முக்கியமான புள்ளி. இது எதுக்கு வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்க உங்களுக்கு வந்து நல்லா சரியாகும். அது போக வந்து உங்களோட வாசின்னு சொல்ற மூச்சு காற்று வந்து சீராகும். அது போக மூளையில தேங்கி இருக்க அதாவது சில பேருக்கு அடைப்புகள் சொல்லுவாங்கல்ல, அந்த அடைப்புகள் தசை வாயுக்கள் கூட
பிராணன்னா அவங்களுக்கு காற்று நல்லா இயங்கும். அதனால இந்த இடத்துல வந்து நீங்க நல்லா மசாஜ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து தேவையான ஆற்றல் அதிகமாகும். மனம் அமைதியாகும், படபடப்பு குறையும், உங்களோட வாசி சரியாகும், மூச்சு திணறல் இருந்தா கூட நிற்கும். அந்த அளவுக்கு இந்த தாடையில உள்ளது. இதை வந்து இப்படி கைய வச்சு மேலும், அதாவது இந்த சைடு வாக்குல ப்ரெஷர் கொடுங்க. ரொட்டேஷன் பண்ணவங்க ரொட்டேஷன் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த அடங்கல் இதுவரை 7 அடங்கல் பார்த்திருக்கோம். இந்த 7 அடங்கலுமே பார்த்தீங்கன்னா உங்களோட முகம் சார்ந்த அடங்கல்ல வரக்கூடிய முக்கியமான அடங்கல். அதாவது நம்ம இந்த அடங்கல் வந்து அடிபடாம பார்த்துக்கணும். சப்போஸ் அடிபட்டுச்சுன்னா ஒரு சில மசாஜஸ் எல்லாம் கொடுக்கும்போது அது உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு தூக்கத்துக்கு உண்டான நல்ல அடங்கல் நம்ம இப்ப சொல்ல போறது பாலச்சந்திர அடங்கல், அதாவது நித்திரை அடங்கல் சொல்றாங்க. இதுல நெற்றி வர்ம அடங்கல், அதாவது நெற்றி இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து விபூதி வச்சிருக்கோம்ல, இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே நைட்டு காலம்பரி வீட்டை விட்டு வெளியில போகும்போது விபூதி வைங்க. நைட்டு தூங்கும் போதும் சாமியை கும்பிட்டு விபூதியை வச்சு பண்ணுங்க. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்றது நம்ம அது செய்யறோம். எவ்வளவு பேர் வீட்டுல செய்யறாங்கன்னு தெரியல, ஆனா எங்க வீட்டுல என் 2 பசங்களும் எப்பயுமே செய்வாங்க. இந்த இடத்துல இருந்து இங்க விபூதி வைக்கும் போது இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திறந்த கால வர்மம் அதுவும் ஆக்டிவேட் ஆகும், மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும், நல்லா தூக்கம் வரும். நீங்க இது செஞ்சு பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரியும். அடுத்த கிளாஸ்ல நீங்களே சொல்லுவீங்க, மேடம் எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து தூக்கம், கண் சார்ந்த வர்மங்கள் தான் நம்ம இப்ப பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல நீங்க அழுத்தம் கிளாக் வைஸா நீங்க இந்த இடத்துல வந்து மேலும் கீழே வேணாம், மேல் கீழ் வேணாம், சைடு வேணாம், கிளாக் வைஸா நீங்க சுழற்றுங்க. ஏன்னா நம்ம திறந்த அடங்கல் வந்து மேல் கீழ் எப்படி வேணாலும் பண்ணலாம்னு பார்த்திருக்கோம். ஆனா இந்த அடங்கலை வந்து அவங்க ரொட்டேஷன்ல தான் சொல்லியிருக்காங்க, கிளாக் வைஸ்ல. அப்போ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் காலம்பர சாயங்காலம் நான் சொல்லி கொடுத்த இத்தனை வர்மங்கள் எல்லாமே வந்து காலம்பர சாயங்காலம், அதாவது காலை மாலை ஒரு 10 தடவை பண்ணா போதும், ரொம்ப செய்ய தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு தூக்கத்துக்கு உண்டானது, மெமரிக்கு, கண்ணு ஆற்றுறதுக்கு இந்த மாதிரி அடங்கல் உண்டான பாயிண்ட்ஸ இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பார்த்த அடங்கல்ல ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா யாராச்சும் கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. தேங்க்யூ, நல்லா இருந்தது மேடம். ஆக்சுவலா திருநாவுக்கரசு சார், தேங்க்யூ சார். நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. திருநாவுக்கரசு சார், சங்கீதா மேடம் சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க மேம். வனிதா மேம் சூப்பரா இருந்தது. எப்பயும் போல இன்னைக்கும் வந்து சூப்பரான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஹெடேக் சம்பந்தமா, ஹெட்டுக்கு அண்ட் தென் வந்து நோஸ்க்கு வந்துட்டு எல்லாம், ஐஸ்க்கு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதே ரொம்ப நோஸ் பிளாக்கேஜுக்கு இந்த பாயிண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. இந்த மூக்கு வளைவு வந்து இப்ப நம்ம சிரிக்கும் போது இந்த இடம் தெரியுதா, இந்த இடத்துல வந்து நீங்க நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா அழுத்தம் கொடுக்க நோஸ் பிளாக்கேஜ் உங்களுக்கு இருந்தா சரியாகும். அதே மாதிரி இந்த மூக்கு வந்து மேல தூக்கணும், நல்லா மேல தூக்கி கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் பண்ண நோஸ் பிளாக்கேஜ் உடனே சரியாகும். ஸ்னீசிங் இருக்கவங்களுக்கு, அதாவது தும்மல் வரும்ல, அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ஆக்டிவேட் பண்ணும். இந்த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டும் அதோட சேர்த்து பண்ணுங்க. மேம் தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்ததுக்கு. கண்டிப்பா மேம். தேங்க்யூ வனிதா மேம். இதே மாதிரி நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட வந்துட்டு எங்களுக்கு நீங்க சொல்லணும்னு நாங்க விருப்பப்படுறோம். நன்றிகள் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. திருநாவுக்கரசு சார். சார் வணக்கம். வணக்கம் சார். மேடம் நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன் மேடம், என்னால கவனிக்க முடியல. சாரி. நான்
கொஞ்சம் 8 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு பார்த்தா மறந்துட்டேன். பரவாயில்ல சார். நான் பார்க்குறேன் மேடம். தேங்க்யூ. சரிங்க சார், தேங்க்யூ சார். சொல்லலாம் கண்டினியூ பண்றேன்னா கண்டினியூ பண்ணலாம். சரி, இது குறியிடங்கள்ல அமர்ந்த இடங்கள்னு இந்த மாதிரி நல்லா ஃபேஸ்ல இருந்து தலைவரி இந்த மாதிரி போயிட்டே போகும். ஒரு 2 இடங்கள் மட்டும் இன்னைக்கு நான் சொல்லிடுறேன் சார். இப்போ குறியிடங்கள் நம்ம சொல்றோம், அது என்ன குறியிடங்கள்? இப்போ நம்ம நெற்றியில வந்து கேர்ள், அதாவது பெண்கள் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல பொட்டு வைப்போம்ல, இந்த பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு 1 இன்ச் மேல இந்த இடத்துல வரக்கூடிய புள்ளிதான் குறியடங்கள், நாமடங்கள் நம்ம சொல்றோம். அப்போ இதோட மருத்துவ பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா தூக்கமின்மையில இல்லாதவங்க அவங்க எல்லாம் வந்து இந்த பாயிண்ட வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். மனசு வந்து ஒருநிலைப்படுத்தும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப நாளா தூக்கம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கவங்க எல்லாம் இந்த பாயிண்ட், இந்த நெத்தியில இருந்து, அதாவது ஒரு கட்டை விரல் அளவு வச்சு உம் உம் கொஞ்சம் தள்ளி இந்த பாயிண்ட், இந்த இடத்துல அந்த புள்ளி வரும். இதுதான் குறியடங்கள். இந்த குறியடங்களை வந்து நீங்க கிளாக் வைஸா நல்லா சுழற்சி பண்ணலாம். இது பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல தூக்கமின்மை வரும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நல்ல தூக்கம் வர்றதுக்கு ஒண்ணு, ரெண்டாவது வந்து மனசு ஒருநிலைப்படுத்தும். அதுக்கடுத்து அமர்ந்த அடங்கல். இந்த அமர்ந்த அடங்கல் பாத்தீங்கன்னா, நம்ம குறி அடங்கல்ல இருந்து ஒரு விரல் மேல வச்சோம்னா இந்த இடத்துல வரக்கூடியது அமர்ந்த அடங்கல். அதாவது ஸ்கேல்ப் பிரஷர் அடங்கல்னு சொல்லுவோம் இந்த பாயிண்ட். இந்த அமர்ந்த அடங்கல் வந்து எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ இந்த காது இருக்குல்ல, இந்த காதுல இருந்து நேரம் இங்க வந்து இருக்கும். அதாவது கொண்டைக்கோழி வர்மம் சொல்லுவோம். அந்த கொண்டைக்கோழி அடங்கலாவும் இதை நீங்க வச்சுக்கலாம். இந்த இந்த காதுல இருந்து மேலையும் இந்த மூக்குல இருந்து நேராவும் வரக்கூடிய இந்த புள்ளி, இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம சொர்க்கத்தின் திறவுகோல் அப்படின்னு சொல்றது. எல்லா 1000 புள்ளிகள் சந்திக்கும் இடம் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஹீலிங் என்ன சொல்றோம்னா, நம்மளுக்கு வந்து 1000 இதழ் தாமரைகள் வந்து இங்கதான் வந்து நம்மளுக்கு எனர்ஜி ரிசீவ் ஆகும்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி. அப்போ இந்த இடத்த வந்து நம்ம வந்து நம்மளோட அடுத்தவங்களுக்கு பண்ணதை தம்ப்ல பண்ணணும். நம்மளுக்கு நம்மளாவே செல்ஃப் பண்ணதை ஒரு சில பேருக்கு வந்து தம்ப் சரியா வராது. அதனால நீங்க ஆள்காட்டி வரல இல்ல நடுவரில் வச்சு கூட இந்த மாதிரி இது இப்படி மேலும் கீழும் சைடு இந்த மாதிரி நீங்க வந்து இதுக்கு மசாஜ் பண்ணலாம். அதுக்கடுத்து கிளாக் வைஸ்ல நீங்க மசாஜ் பண்ணலாம். இது நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட பிரச்சனை, எந்த ஒரு ப்ராப்ளம் எதா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சரியாகும். அதே மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயத்துல ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது வந்து இந்த மாதிரி தட்டுவோம். எந்த ஒரு வருமானம் நாங்க பண்றதுக்கு முன்னாடி, யாருக்கு நாங்க பண்றதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு 20 முறை 30 முறை இந்த மாதிரி தட்டி அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம். முடிக்கும் போது இந்த மாதிரி தட்டி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாச்சும் பக்கத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு இந்த மாதிரி தட்டுவோம். ஏன் அப்படின்னா அதோட ரேடியேஷன் வந்து நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் போகாம இருக்கு. இல்லைன்னா இந்த காது இருக்குல்ல, இந்த காதை பிடிச்சு அதாவது ஒரு மேலும் கீழுமா இந்த மாதிரி அசைக்கிறது, மேலும் கீழுமா அசைப்போம். எந்த ஒரு விஷயம் செய்யும்போது இறைவா இவங்களுக்கு நல்லபடியா சரியாகணும், இறைவா எனக்கு இது சரியாகணும் அப்படின்னு நம்ம கடவுளை நம்பணும். கடவுள்ன்றது நம்மளுக்கும் மீறி ஒரு சக்தின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப எந்த ஒரு விஷயத்துலயுமே இறைவா நீ கூட இரு, எனக்கு நீ இது சரி பண்ணி கூட நம்ம சொல்லும் போது கண்டிப்பா அந்த இறைவன் நம்ம பக்கத்துல இருந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறோம். செய்யற எல்லாமே சக்சஸ் ஆகுது, எல்லாமே நம்ம கையில தான். நம்ம எப்பயுமே வீட்டை விட்டு வெளியில போகும்போது நான் சொல்றது என்னன்னா, விநாயகர் அகவல் டெய்லியுமே குளிச்ச உடனே போய் சாமிக்கு வந்து தீப விளக்கேற்றி விநாயகர் அகவல் சொல்லிட்டு ஒரு ஜபம் சொல்லிட்டு தான் நான் வீட்டை விட்டு கிளம்பி விபூதி வச்சுட்டு போவேன். ஏன் அப்படின்னா நம்ம கூட நம்ம போற பயணிக்கிற எல்லா இடத்துலயுமே இறை இறை ஆற்றல் வந்து நம்ம கூட இருக்கணுங்கிறது என்னோட எண்ணம்.
அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன ஸ்லோகம் எது சொல்லணும்னு தோணும் அது நீங்க சொல்லலாம். இல்ல ராம 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 அது சொல்லலாம். இல்ல உங்களுக்கு என்ன ஸ்லோகம் வருதோ, இல்ல ஓம் பூர்புவஸ்வஹ காயத்ரி மந்திரம் இருக்குல்ல அது சொல்லலாம். ரமே ராமே அந்த மாதிரி எது நம்ம யோசிக்கிறோமோ, விஷ்ணு சஹஸ்ரநாமம், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், ஏதாச்சும் ஒரு கவசம் அது நீங்க சொல்லலாம். சொல்லும்போது உங்களை சுத்தி ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃப் எனர்ஜி வந்து கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். நம்ம சிவபுராணத்தையும் எடுத்துக்கலாமே, அது கூட நீங்க சொல்லிக்கலாம். ஏதோ ஒண்ணு உங்களால முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து கடவுளை வேண்டிட்டு போகும்போது நம்மளோட ஆற்றல் வந்து அதிகமாகும். அதோட புள்ளி தான் இந்த புள்ளி, இந்த திறந்த அடங்கல். அப்போ இந்த இதை வந்து இந்த அமிர்தடங்கள் கொண்டைக்கோழி அடங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து மூலதனம். இதை பத்தி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா இறை ஆற்றலோட கடவுளோட ஸ்பீச் வந்துச்சு. தப்பா நினைச்சுக்கணும். ஏன்னா எந்த ஒரு செயல் நம்ம பண்ணாலுமே கடவுளோட ஈடுபாடோடு தான் நம்ம செய்யணும். அதுதான் நம்மளோட ஒரே நோக்கமா இருக்கணும். நம்ம நல்லதுதான் செய்ய வந்திருக்கோம், அதனால நம்ம என்னைக்குமே அதையே ஃபாலோ பண்ணலான்றது என்னோட எண்ணம். சார் இதுக்கு மேல பாயிண்ட்ஸ் வேணாம் சார். முடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய சொல்ல மறந்துடுவோம் சார். அதனால ஒரு 10 பாயிண்ட் போதுமானது சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.